மைதால செய்கிற பூரி கூட இவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்காது. பட் இது ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணாமல் செஞ்ச பூரியை பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு. இது ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் எதில் தான் இதை செஞ்சுருப்பா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அப்போ வாங்க பார்த்துடலாம். நம்ம ரெசிபியோட ஹீரோவான ரவையை ஒரு கப் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது லைட்டாக குறப்பாக தான் இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஹீட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கட்டி பிடிக்காம கிளறி விட்டுருங்க. இது கூடவே தண்ணி சேர்த்து கொஞ்சம் லூஸாவே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சிட்டு 10 நிமிஷத்துக்கு இந்த மாவை ஊற வச்சிருங்க. 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். இந்த மாவை நம்ம பூரிக்கு திரட்டுற மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டின மாவை நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா பூரி புசு புசுன்ட்டு வரும். நீங்களே பாருங்கள் மைதா கோதுமை எதையுமே யூஸ் பண்ணாமல் பூரி எவ்வளோ புசு புசுன்னு வந்திருக்குன்னு. நீங்கள் வீட்டில் மாவு இல்லாத நேரத்தில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பாய்.